பட் நான் ஒரு உத்தரவாதத்தை இந்த மக்களிடத்திலே, பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களிடத்திலே ஒரு உத்தரவாதத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் மக்களோடு மக்களாக, மக்களுடைய உறுதுணையோடு, அவர்களோடு இருந்து இணைந்து இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து, கண்டிப்பாக இந்த பல்லாவரம் தொகுதியை தமிழகத்திலேயே முதல் 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 தொகுதியாக, முன்னேறிய தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். அப்படி செய்வதற்கு கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நமது நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. மத்தியிலிருந்து நமக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வேணுங்கிற அமௌண்ட்டெல்லாம் வர்றதுக்கு, ஃபண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அப்போ மத்தியிலும் நமக்கு நம்மளுடைய ஆட்சி இருக்கும், மாநிலத்திலையும் நம்மளுடைய ஆட்சி இருக்கும். அப்போ தமிழகத்தை முன்னேற்றுறது ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது நுழைவாயில் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை நம்மளால் செய்ய முடியும். மக்களிடம் எக்கச்சக்க குறைகள் இருக்கிறது. ரோடு போடலைன்றாங்க, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க, சுகாதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பள்ளியில் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் உண்மையிலேயே இங்கே ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா, ஆட்சி நடத்துறதுல என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது. நான் குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறேன். நான் கவர்ச்சிக்கு செல்லவில்லை. கவர்ச்சியை நினைத்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவர்ச்சி இல்லை, வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பாலிடிக்ஸில் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும் எப்படி பண்ண போகிறோன்ட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் 28 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில், பல்லாவரத்தில், தாம்பரம் போல கோர்ட்டுகளில் பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் அவங்களும் கட்சிக்காரர்களுக்காக போராடி வாதாடி அவர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பெருமக்கள் முதல் தொகுதியாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும், பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அவங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வாக்குகளை தமிழகத்திலேயே அதிகப்படி வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலமாக இதை மாபெரும் அங்கீகாரத்தை எனக்கு அளித்து விட்டார்கள் என்று தான் அது புரியும். அதனால் நான் பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். வெற்றி பெறக்கூடிய உளப்பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த கட்சி சார்ந்த இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து விட வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, எது வெற்றி பெறப்போதோ அந்த கட்சியில் போடணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய தேமுக திக அந்த அவங்க விமர்சன சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்க ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. ஆட்சி அமைக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா எடப்பாடியார் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்க போகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த வாக்கை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிக்கு, ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று இந்த தேர்தலில் உங்கள் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.